புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும். மது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அரேபிய மதம் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும். முஹம்மது எனும் அலப்பறைகள். மூமீன்கள் அலப்பறையில் சமீபமாக இடம் பிடித்திருப்பது முஹம்மது என்ற பெயர். வணக்கம் நண்பர்களே. முஹம்மது என்ற பெயர் உலகில் முதன்மையான பெயராக இருப்பதாகவும் வேறு யாருக்கும் அப்படி ஒரு சிறப்பு இல்லை என்று மூமினிய தக்கியாக்களால் நம்ப வைக்கப்படுகிறது. அதை பல நஜீஸ் காஃபீர்களான அசுத்தமானவர்களும் பிரியாணி வாசனையில் நம்பி தொலைத்து விடுகிறார்கள். அந்த புரட்டுகளுக்கு மறுப்பாகவே இந்த வீடியோவை தருகிறோம். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் முஹம்மது பெயர் தக்கியாவிற்கு புல்லாங்குழல் ஊதுபவர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். உண்மையில் முஹம்மதுக்கு முஹம்மத் பேரில் அழைக்கப்பட்டது போல் இங்கே யாரும் அழைக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் முஹம்மதை முஹம்மது என்று எந்த மூமீனும் சொல்ல மாட்டான். முஹம்மது சல் என்றோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றே கூறுவார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் சூட்டுவதில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அம்சம். இஸ்லாத்தில் முஹம்மது என்பது மட்டுமல்ல, ஹிந்து மதத்தில் ராம், ஸ்ரீ போன்ற தலைப்புகளில் பெயர் தொடங்கும். ஆனால் அது மட்டுமே பெயர் ஆகிவிடாது. ராம், ராமகந்தா, ராம்குமார், ராமகோபால், ராம்கோபால், ராமகோபாலன், ராம்சந்திரா, ராமசந்திரன், ராமசந்திரா, ராமசுப்ரமணி, ராமசுப்ரமணியம், ராமசுப்ரமணியன், ராமதூதா, ராமதேவன், ராமநாதன், ராமபத்ரா, ராமப்பன், ராம்பிரகாஷ், ராமமணி, ராம்மூர்த்தி, ராமசாமி. இப்படி முதலில் ராம், ராம என்று தொடங்குவதால் அது மட்டுமே பெயராகிவிடுமா? இப்படி ராம், ஸ்ரீ முதலில் வரும் பெயர்களில் அழைக்கும்போது ஒன்று முழு பெயரை கூறி அழைப்பார்கள் அல்லது பின்னால் வரும் பெயரை அழைப்பார்கள். பொது அடையாளம் தரும் ராம், ஸ்ரீ போன்ற பெயர்களை ஒத்ததுதான் முஹம்மது என்பதும் ஹிந்து மதத்தில் மட்டுமல்ல கிறித்துவத்திலும் உண்டு. ஜார்ஜ், ஜார்ஜ், ஹாரிஷ், ஜார்ஜ் செல்லையா, ஜார்ஜ் ஈசாக், ஜார்ஜ் ஜாக்கப், ஜார்ஜ் ஜான், ஜார்ஜ் ஜோசப், ஜார்ஜ் மைசன், ஜார்ஜ் மேத்யூ, ஜார்ஜ் மோசஸ், ஜார்ஜ் ரத்னம், ஜார்ஜ் சாமுவேல், ஜார்ஜ் செபாஸ்டின், ஜார்ஜ் செல்வநாயகம், ஜார்ஜ் செரியன், ஜார்ஜ் ஸ்டீபன், ஜார்ஜ் ஸ்டீவன்சன், ஜார்ஜ் தாமஸ், ஜார்ஜ் வர்கீஷ், ஜார்ஜ் வசந்த், ஜார்ஜ் வில்லியம்ஸ், ஜார்ஜ் புஷ், ஜார்ஜ் செல்வநாயகம். இப்படி ஜார்ஜ் என்று மரியா என்று இன்னும் பல பெயர்கள் முதல் பெயராக கிறித்துவத்திலும் ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிப்பதால் எந்த கிறித்துவனோ ஹிந்துவோ அதை கடைவிரித்து பரப்புரை செய்வது இல்லை. ஆனால் இஸ்லாமிய தக்கியா இதை செய்கிறது. இப்படி சில கான்செப்ட்கள் இஸ்லாத்தில் இஜ்திஹாத் முறையில் பரப்பட்டு வருகிறது. எப்போதெல்லாம் இப்படி பரப்பப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத கொடூரம் உலகில் அரங்கேறி இருக்கிறது என்று பொருள். இங்கே முஹம்மத் என்ற அரபி பெயராவது ஒழுக்காக உச்சரிப்படுகிறதா? உச்சரிக்க கற்பித்தார்களா என்றால் இல்லை. முஹம்மது குட்டியை மம்முட்டி யாக்கிய அறிவாளிகள் இவர்களின் உயிருக்கு மேலான முஹம்மது முஸ்லிம்களிடம் வாயில் மாட்டிக்கொண்டு திணறுகிறார். கீழே கொடுக்கப்பட்ட முஹம்மதுக்களை உறக்க உச்சரித்து பாருங்கள். முஹம்மது, மாஹோமத், மஹ்மத், மெஹ்மத், மஹ்முத், மம்மது, முஹம்மது, மஹமத், முஹம்மது, மெஹ்மத், முகமது, முஹம், மஹ்மது, மஹோமத், முகமத், எம் டி, மோ, எம். இப்படி பலவாறாக முஹம்மது முஸ்லிம்கள் வாயில் மாட்டிக்கொண்டு கடித்து குதறப்படுகிறார். குறிப்பாக முஸ்லிம்கள் வைத்துக்கொள்ளும் அரபி பெயர்களில் முஹம்மது என்று துவங்குவது போலவே அப்து என்று துவங்கும் பல பெயர்கள் உண்டு. அதை எந்த மூமினும் கடைவிரித்து பரப்புரை மாட்டான். காரணம், அப்து என்ற பெயருக்கு பின் கடவுளின் பெயர் சேரும். ஆனால் முஹம்மது என்ற பெயர் முதல் பெயராக இருக்கும். உதாரணம், அப்துல்லா என்று வரும். இங்கே அப்து முன்னிலையிலும் கடவுள் பின்னாலும் வரும். அதேபோல் அப்துல் காதர், அப்துல் ஹமிது, அப்துல் சமது என்று சூட்டப்பட்ட பெயர்களில் அழைக்கும்போது அப்துல் என்று யாரும் அழைப்பது இல்லை. பின் பெயரான காதர், ஹமீது, சமது என்றுதான் அழைப்பார்கள். அதேபோல் ஒருவருக்கு முகமது ஹலீம், முகமது அஜீஸ், முகமது ஹைதர், முகமது நூர், முஹம்மது இஸ்மாயில் என்று பெயர் வைத்தால் முஹம்மது என்று யாரும் அழைப்பது இல்லை. ஒன்று முழு பெயரை அழைப்பார்கள் அல்லது இரண்டாம் பெயரை அழைப்பார்கள். உண்மையில் இரண்டாம் பெயர்தான் அந்த நபரின் பெயர். இஸ்லாமிய அரபி பெயர்களில் பற்பல அபத்தங்களும் உண்டு. அதை கூறாவிட்டால் இந்த வீடியோ முழுமை பெறாது. உதாரணமாக, முஹம்மது இப்ராஹிம், முஹம்மது இஸ்மாயில் என்று பெயர் சூட்டும் போது இரண்டு பெயர்கள் இணைந்து வந்தாலும் இரண்டிற்கும் வெவ்வேறு அடையாளங்கள் உண்டு, வெவ்வேறு பொருள் உண்டு. ஆனால் இவை அல்லாத பல பெயர்கள் உண்டு. முஹம்மது தாஹா, முஹம்மது யாசின் போன்ற பெயர்களில் தாஹா என்பதில் தா என்பது ஒரு எழுத்தின் பெயர், ஹா என்பது ஒரு எழுத்தின் பெயர்.
2 எழுத்தைக் கூறினோம் என்பதைத் தவிர இதற்கு வேறு அர்த்தம் இல்லை. முஹம்மது தாஹா என்பதை மொழிபெயர்த்தால் புகழுக்குரிய தாஹா அவ்வளவுதான். அதாவது த என்ற அரபி எழுத்தும் ஹ என்ற அரபி எழுத்தும் புகழுக்குரியது என்பதாகும். அனைத்தும் புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற அலப்பறை இங்கே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, தாஹா, யாசீன் போன்ற பல அரபி எழுத்துகளும் புகழுக்குரியவைதான். முஹம்மது தாஹா, முஹம்மது யாசீன் என்று பெயர் வைப்பது போல் இப்ராஹிம் தாஹா இஸ்மாயில் தாஹா என்றோ, இப்ராஹிம் யாசீன் இஸ்மாயில் யாசீன் என்று யாரும் பெயர் வைப்பது இல்லை. முஹம்மதுக்கு முஹம்மது என்பது மட்டும்தான் பெயரா? இதோ முஹம்மதே சொல்கிறார், எனக்கு 5 பெயர்கள் உள்ளன. நான் முஹம்மது, புகழப்பட்டவர் ஆவேன். நான் அஹ்மத், இறைவனை அதிகமாக புகழ்பவர் ஆவேன். நான் மாஹி, நாசம் செய்பவர் ஆவேன். என் மூலமாக அல்லாஹ் இறைமறுப்பை நாசம் செய்கிறான். நான் ஹாஷிர், ஒன்று திரட்டுபவர் ஆவேன். மக்கள் எனக்கு பின்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள். நான் ஆகிப் இறை தூதர்களில் இறுதியானவர் ஆவேன் என்று நபிகள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜுபைர் பின் முத்திம் நூல், புகாரி இதெல்லாம் முஹம்மது 50 வயதுக்கு பின் வைத்துக் கொண்ட பெயர்கள். அபு அல் காசிம் இப்னு அப்தல்லா இப்னு அப்தல் முத்தலிப் இப்னு ஹாசிம் என்பதெல்லாம் முஹம்மது தன்னை நபி என்று அறிவிக்கும் முன்பு இருந்த அடையாள பெயர்கள். என்னதான் முஹம்மது புகழுக்குரியவர் என்று புல்லரித்து மூமீன்கள் வண்டி ஓட்டினாலும் குரானிலிருந்து உலகம் முழுக்க கழுவி ஊற்றுவதிலும் நம்ம முன்மாதிரிதான் 1400 வருடங்களாக முதலிடத்தில் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.